Continuation of second problem. Previous lecture la first problem பார்த்துட்டோம். Second problem என்ன problem பாரு. The balance sheet of A Limited and B Limited as on 31st March 2005. So ரெண்டு கம்பெனி A கம்பெனி B கம்பெனி ரெண்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கான். liabilities assets ரெண்டுலுமே A கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் 50 each 50,000 40,000 B company assets la goodwill of 5,000 B la 2,000 buildings 17,000 B limited la 10,000 general reserve liability side la A la 20,000 B la illa profit and loss that is meant by profit A la 3,000 B la illa creditors 4,000 A B 8,000 bank overdraft 4,000 8,000 then asset side machinery 24,000 16,000 vehicles 5,000 7,500 stock 10,000 and 7,500 debtors 12,000 and 7,000 cash 8,000 and 3,000 profit and loss A la illa B la 5,700 asset side la profit and loss இருந்தா அது என்ன சொல்லிருக்கோம் that is a loss அப்படினு சொல்றோம் liability ல இருந்தா அது profit asset ல இருந்தா அது loss total 81,000 and 56,000 ஸோ என்ன ரெண்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருக்கான் கீழே என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறான் பாரு the above two companies wanted to amalgamate and the following scheme of valuation is proposed ஸோ ரெண்டு கம்பெனி என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து அமால்கமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஸ்கீம் பாரு ஏ லிமிடெட் ஒன்றாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ப்ரொவைட் 5% ஆன் டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் பண்ண சொல்கிறான் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு ரைட் ஆஃப் ₹400 ஃப்ரம் ஸ்டாக்கில் 400 ரைட் ஆஃப் போக்கு எழுதணும் குறைக்கணும் அண்ட் 33 1/3 ஃப்ரம் மெஷினரி பி லிமிடெட் மெஷினரியில் 33 1/3% ரெடியூஸ் பண்ணணும் ரைட் ஆஃப் பண்ணணும் எலிமினேட் இட்ஸ் குட்வில் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏ லிமிட்டடோட குட்வில்லை எலிமினேட் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் விட்டுறணும் அப்படிங்கிறான் தென் நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் ₹1,000 மூணாவது பாயிண்ட்டு ரைட் ஆஃப் ₹1,000 ஆன் டெட்டாஸ் ஆஸ் பேட் அண்ட் ப்ரொவைட் 5% ஆன் டெட்டாஸ் இது எந்த கம்பெனி அப்படின்னா பி கம்பெனியோடது ஏற்கனவே ஏ கம்பெனிக்கு அவன் சொல்லிட்டான் இது பி கம்பெனி ஸோ அதனால் பாயிண்ட் நம்பர் 2ல் போட்டிருக்கான் 2ல் 1000 ரூபா ரைட் ஆஃப் பண்ணணும் போக்கு எழுதணும் அண்டு பேட் அண்ட் ப்ரொவிஷன் பேட் அப் டு 5% பி லிமிட்டடோட டெட்டாஸில் 1000 ரூபாயும் குறைக்கணும் ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ஸில் ஒரு 5% ரெடியூஸ் பண்ணணும் தென் 10% மெஷினரி ரைட் ஆஃப் பண்ணணும் மெஷினரியில் 10% குறைக்கணும் அண்ட் ₹1,400 ஃப்ரம் ஸ்டாக்கில் 1,400 குறைக்கணும் ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோ ஏ லிமிட்டடில் டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் ஃபார் பேடப்ஸ் சரியா தென் செகண்டு ஸ்டாக்கில் 400 குறைச்சி எழுதணும் அதே மாதிரி மெஷினரியில் 33 1/3% குறைச்சி எழுதணும் குட்வில்லையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் விட்டுறலாம் அப்படிங்கிறான் தென் ரெண்டாவது பி கம்பெனியோட டெட்டாஸில் ₹1,000 என்ன செய்யணும் அப்படின்னா ரைட் ஆஃப் பண்ணணும் போக்கு எழுதணும் அதோடு மட்டும் இல்லை பேட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ஸ் எவ்வளோ கொண்டு வரணும் அப்படின்னா 5% கொண்டு வரணும் சரியா ஒரு 1000 ரூபாயும் குறைக்கணும் ப்ளஸ் ஒரு 5% டெட்டாஸும் பி கம்பெனியோட டெட்டாஸில் குறைக்கணும் தென் அதோட மட்டும் இல்லை பி கம்பெனியோட மெஷினரியில் 10% அண்ட் ₹1,400 ஃப்ரம் ஸ்டாக் ரெண்டையுமே குறைச்சிக்கோ அப்படிங்கிறான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறான் ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறதுனால இது என்ன மெத்தட் தான் அப்படின்னா நெட் அசட் மெத்தட் தான் சரியா ஏற்கனவே முந்தின ப்ராப்ளத்தில் உனக்கு சொல்லியிருக்கேன் நெட் அசட் மெத்தடில் ஸோ அதே மாடல் தான் கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஹெட்டிங் போட்டுக்கோ ஏ லிமிட்டடோட அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசட்டு ஸோ ஏ லிமிட்டடோட குட்வில் ஏ லிமிட்டடில் குட்வில் எடுக்கலாம் ஆனால் எந்த லிமிட்டடில் குட்வில் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான் தட் இஸ் எலிமினேட் இட் குட்வில் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லியிருக்கான் ஸோ அக்ரிமெண்ட் வேல்யூவில் குட்வில்லை எலிமினேட் பண்ண சொல்லியிருக்கான் சரியா
ஸோ அப்போ குட்வில் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5000 ப்ளஸ் 2000. ஸோ மொத்தமாக 7000 இருக்குது. ஆனால் இங்கே எதை மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா 5000 மட்டும் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ எதை மட்டும்தான் எடுத்திருக்கோம், 5000 மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ குட்வில் 5000. பில்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது பாரு. பில்டிங்ஸ் 17000 ஏ கம்பெனி. தென் மெஷினரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24000 இருக்குது. மெஷினரியில் ஏதாவது குறைக்க சொல்லியிருக்கானா? 33/1/3 குறைக்க சொல்லியிருக்கான். 33 1/3 அப்படிங்கிறது எவ்வளோ தான் அப்படின்னா 1/3 தான் வரும். சரியா? ஸோ அப்போ 24000 1/3 போட்டோன்னா 8000. 8000 24000 கழிச்சிட்டோன்னா 16000. அந்த 16000 மெஷினரி அமௌண்ட்டில் காட்டு. தென் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5000. ஸ்டாக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, மேலே ஏதாவது சொல்லியிருக்கானா பாரு. ரைட் ஆஃப் ₹400 ஃப்ரம் ஸ்டாக். 10000 400 கழிச்சிரு 9600. டெப்டாஸ் வந்து 12000 இருக்குது ஏ கம்பெனியில். அப்போ 12000ல் ரைட் ஆஃப் பண்ண வேண்டியது 5%. அப்போ 5% அப்படிங்கும்போது 5%, 12000ல் 5% எவ்வளோ தான் வரும்? 600. ஸோ 12000ல் 600 கழிச்சிட்டு அப்படின்னா 11400. அப்போ கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8000 இருக்குது. ஸோ இது எல்லாமே அக்ரீடு வேல்யூ ஆஃப் அசெட்டு. ஸோ என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. குட்வில்லை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எலிமினேட் இட்ஸ் குட்வில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் ஏ கம்பெனியோட குட்வில்லை. சரியா? பட் இங்கே எடுத்திருக்கான். ஸோ அப்போ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, நீ குட்வில்லை எடுக்க வேண்டாம். இந்த ஆன்சரில் குட்வில்லை காட்டாத. அப்போ குட்வில்லை காட்டாமல் இருந்த அப்படின்னா ஒரு நிமிஷம். இப்போ குட்வில்லை நீ காட்டாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட். சாரி. ஸோ கண்டினியூவேஷன். ஸோ கணக்கில் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏ லிமிடெட் 5% டெட்டாஸு 400 ஸ்டாக்கில் குறைக்கணும், 33 1/3 மெஷினரியில் குறைக்கணும். சரியா? சாரி, பி லிமிடெட் தான் என்ன கொடுத்துருக்கு, குட்வில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ அப்போ இது கரெக்டு தான். பி லிமிட்டடோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடும்போது தான் என்ன வேண்டாம், குட்வில் வேண்டாம். அப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது ஓகே தான். குட்வில் 5000, பில்டிங் 17000, மெஷினரியில் 8000 1/3%, 33 1/3 போட்டனாலும் 8000 தான் வரும். 1/3 போட்டு பார்த்தாலும் 8000 தான் வரும். ஸோ 33 1/3ங்கிறது எவ்வளோ தான், 1/3 தான். அப்போ 24,000ல் 8,000 கழிச்சு 16,000. வெஹிக்கிள்ஸ் ஒரு 5000. ஸ்டாக் 10,000ல் 400 கழிச்சா 9600. டெட்டாஸில் 5%, 12 5 60, ஒரு 600. ஸோ 12,000ல் 600 கழிச்சிடும். தென் கேஷ் ஒரு 8000. டோட்டல் அசெட் எவ்வளோ, டோட்டல் அசெட் வந்து தட் இஸ் 72,000 லெஸ் அக்ரீட் வேல்யூ ஆஃப் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிஸ். என்ன லைபிலிட்டிஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸும் மட்டும்தான் எடுக்கணும். ஷேர் கேபிட்டலோ அல்லது டிபெஞ்சர்ஸோ ஜென்ரல் ரிசர்வோ இருந்தால் எடுக்க வேண்டாம். தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டி, மூணாவது நபருக்கு கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி மட்டும்தான். இங்கே ரெண்டு தான், கிரெடிட்டாஸும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் மட்டும்தான். கிரெடிட்டாஸ் ஏ கம்பெனியில் 4000, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒரு 4000. ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டேன்னா 8000 லைபிலிட்டி வேல்யூ. ஸோ 72,000ல் 8,000 லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 64,000. சரியா? ஏ கம்பெனியோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னா 64,000. இது ஏற்கனவே முந்தின ப்ராப்ளத்தில் சொன்ன அதே மாடல் தான். ஸோ நம்பர் ஆஃப் அசட்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ லைபிலிட்டியும் எக்ஸ்ட்ரா ஒரு லைபிலிட்டி இருக்குது. சரி, அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசட்டு மைனஸ் அக்ரீட் வேல்யூ ஆஃப் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கோ. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்களோ, குறைக்க சொல்லியிருக்காங்களா குறைக்கணும், கூட்ட சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணும். தட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் ஏ கம்பெனி. தென் பி கம்பெனி, ரெண்டு கம்பெனி அமால்கமேட் பண்ணுறான். அப்போ ரெண்டு கம்பெனிக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். தென் பி கம்பெனியோட அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட். பியோட பில்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது பாரு. ஏன் குட்வில் எடுக்கலை அப்படின்னா,
குட்வில் என்ன சொல்லியிருக்கு பாரு, எலிமினேட் இட்ஸ் குட்வில், பி லிமிடெட் எலிமினேட் இட்ஸ் குட்வில் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எந்த ரெண்டையும் விட்டுரு அப்படின்னா குட்விலையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால என்ன எடுக்கலை, குட்விலே எடுக்கலை, நேரடியாக என்ன வந்துட்டோம், பில்டிங்ஸ்க்கு வந்துட்டோம். பில்டிங்ஸ் பி லிமிட்டெடில் 10,000 ரூபா இருக்குது. சரியா? ஸோ அந்த 10,000 என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். தென் அடுத்து மெஷினரியில் 16,000 இருக்குது. அந்த 16,000 மெஷினரியில் எவ்வளோ ஏதாவது குறைக்க சொல்லியிருக்கானா பாரு, 10% மெஷினரியை ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அப்போ 16,000க்கு 10% எவ்வளோ, 1,200 ரூபா. அப்போ 16,000 மைனஸ் 1,200 14,400 ரூபா. தட் இஸ் மெஷினரியோட வேல்யூ 14,400க்கு எடுத்துக்கிறான். தென் வெஹிக்கிள்ஸ் வேல்யூ அதை பற்றி எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை. ஸோ அப்போ புக் வேல்யூவை அப்படியே எடுத்துக்கோ. வெஹிக்கிள்ஸ் 7,500. தென் ஸ்டாக்கில் என்ன சொல்லியிருக்கான் பாரு, ₹1,400 ஃப்ரம் ஸ்டாக், ரைட் ஆஃப் தான். மெஷினரியும் ஸ்டாக்கும் ரைட் ஆஃப் பண்ணுறான், குறைக்கிறான். அப்போது 7,500 ரூபா ஸ்டாக்கில் எவ்வளோ குறைச்சிக்கோ, 1,400 ரூபாயை குறைச்சிக்கோ. அப்போ எவ்வளோ வரும், 6,100 ரூபா. தென் டெட்டாஸில் என்ன சொல்கிறான் பாரு, பி கம்பெனிக்கு ரைட் ஆஃப் 1,000 ஆன் டெட்டாஸ், 1000 ரூபா போக்கு எழுதணும். ஆஸ் பேட் அண்ட் ப்ரொவிட், ஆஸ் பேடு, ஸோ 1000 ரூபா பேட் அப்டும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ட்டு 5% சொல்லியிருக்கான். அப்போது டெட்டாஸு பி கம்பெனியோட டெட்டாஸ் 7,000 இருக்குது, அதில் 1000 ரூபாயை குறைச்சிடணும், 6,000. அந்த 6,000ல் 5% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ட்டு, 6,000க்கு 5% 300 ரூபா. அப்போ 6,000ல் 300 கழிச்சிட்டேன்னா மொத்தமாக எவ்வளோ வேல்யூக்கு தான் எடுத்துகிட்டு வரான் டெட்டாஸை, 5,700க்கு தான் எடுத்துகிட்டு வரான். சரியா? தென் கேஷ் எடுத்துக்கிறான். சரியா? கேஷு எவ்வளோ எடுத்துகிட்டு வரான், பி கம்பெனியோட கேஷு 300 ரூபா. ஸோ அந்த 300 ரூபா கொண்டு வந்தாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எடுக்கலைன்னு சொல்லிட்டான். குட்விலையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் அப்போது பி லிமிட்டடோட அசட்ஸு பில்டிங் 10,000க்கும், மெஷினரியை 14,400க்கும், வெஹிக்கிள்ஸ் 7,500க்கும், ஸ்டாக் 6,100 ரூபாய்க்கும், டெட்டாஸ் 5,700 ரூபாய்க்கும், கேஷை 300 rupees 300 ரூபாய்க்கும் எடுத்துகிட்டு வரான். தட் இஸ் அ டோட்டல் அசட், அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசட்டு 44,000 லெஸ் அக்ரீட் வேல்யூ ஆஃப் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி. இந்த கணக்கில் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிஸ் 2 தான், கிரெடிட்டாஸும் பேங்க் ஓவர் டிராஃப்டும் தான். ஸோ கிரெடிட்டாஸ் பி கம்பெனியில் 8,000, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 8,000. ஸோ 2 இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் போட்டோன்னா 16,000. ஸோ அப்போ 44,000ல் 16,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 28,000 ரூபா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் எந்த கம்பெனி, பி கம்பெனி. ஏ கம்பெனியோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 64,000, பி கம்பெனியோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 28,000. அப்போது 2 கம்பெனியும் அமால்கமேட் பண்ணுறான். ஸோ அமால்கமேட் பண்ணும்போது 2 கம்பெனிக்கும் அமௌண்ட்டு கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அது வேறு. பட் பழைய கம்பெனி ஏங்கிற ஒரு கம்பெனி, பிங்கிற ஒரு கம்பெனி, 2 கம்பெனிக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏங்கிற கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 64,000, பிங்கிற கம்பெனியோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 28,000. தட் இஸ் நெட் அசட் மெத்தடில். ஓகே, தேங்க்யூ.